this NGO to help Forest Office to get upgrade on the technology. So this entire AI program is being designed and made for Hosur, just to make sure that there is no elephant crossing this zone without getting attention 24/7. So what we have done here, so this is our control panel. As soon as the elephant comes. ஹொசூர் வனக்கோட்டத்தில் இருக்கிற யானை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இப்போது தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸுங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஒரு டிவிஷனுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் செலவில் வந்து நம்ம கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 17 இடத்துல கேமராஸ் போட்டிருக்கிறோம். ஜவளகிரி, தளி, நொகனூர், உடையதுர்கம், ஐயூர் பக்கத்தில் 17 இடங்களில் எங்கெங்கெல்லாம் யானைகள் வந்து ரெகுலராக வெளியில் வருதோ அந்த இடங்களில் வந்து நம்ம கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கேமராஸ் வந்து யானைகள் முக்கியமாக யானைகள் வெளியில் வந்தால் உடனே நமக்கு அலர்ட் கொடுக்குது. அந்த கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் டிவிஷன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மத்திகிரியில் நமக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அதில் அந்த 17 கேமராலையும் என்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இந்த கமாண்ட் ரூமில் கண்ட்ரோல் ரூமில் பார்க்க முடியுது. அதில் யானைகள் ஸ்பெசிஃபிக்காக ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம ரேஞ்ச் டீமுக்கு அலர்ட் கொடுத்து அங்கே நம்மளுடைய டீமை மொபிலைஸ் பண்ணி நம்ம யானைகள் வந்து காட்டிலேருந்து வர விடாமல் தடுக்கிறோம். அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோம். இதனால் வந்து 4 வன சரகங்கள் பெனிஃபிட் ஆகுது. எவ்வளோ ரேடியேஷன் வந்து கவர் மேடம் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு நம்ம போட்டிருக்கோம். பட் ஒவ்வொரு கேமராவும் வந்து அதனுடைய சுற்றளவு வந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும், செடி கொடிகள் இல்லாதப்போ 500 மீட்டர் வரைக்கும் இரவு நேரங்களில் கவர் பண்ணுது. இப்போது இது இல்லாமல் களிறு மானிட்டரிங், அதாவது மொபைல் மானிட்டரிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு டிஸ்பிளே யூனிட்டு, ஒரு ஐஆர் ட்ரோன், நார்மல் ட்ரோன் எல்லாமே வந்து ஒரு வெஹிக்கிளில் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல யானை பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே இந்த மொபைல் வெஹிக்கிள் யூனிட் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ட்ரோன் வச்சு, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன் வச்சு நம்ம எலிஃபென்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது, அது எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இரவுலையும் சரி பகல் நேரத்தில் 2 நேரத்துலையும் நம்மளால் கண்காணிக்க முடியுது. இதுக்கு முன்னே வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து இலிபெண்ட் நடந்திருக்கு, மனிதர்கள் இலிபெண்ட் நடந்திருக்கு. இது வந்து செக்யூரிட்டியாக இருக்கும் மேடம். இந்த பிளான் வந்து இதில் நம்ம வந்து கண்காணிப்பை அதிகப்படுத்துகிறோம். இப்போ இந்த கேமராக்கள் போடுறது மூலமாக இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுல்ல, நம்மளுடைய பார்வை எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுங்கிறதுனால கேமராஸ் வந்து ஐஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி, நம்ம வந்து ஐஸ் ஆஃப் த ஸ்டாஃப் மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ அங்கங்கே மானிட்டரிங் அதிகப்படுத்தும் போது தகவல் பரிமாற்றம் அதிகமாக இருக்கும். இங்கே யானை வருது, இங்கே யானை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 17 லொக்கேஷனில் இன்றைக்கி நமக்கு தினந்தோறும் யானைகள் போக்குவரத்தை பற்றின தகவல்கள் நம்மளால் சேகரிக்க முடியுது. மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் மேடம். மேன் பவர் வந்து இப்போ பிப்ரவரியிலேருந்து ஒரு 60 பேர் அதிகமாக நம்ம இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. மனித உயிரிழப்பை வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம மேன் பவரோடு சேர்த்து இப்போ டெக்னாலஜி இன்டர்வென்ஷனும் பண்ணுறதுனால 0 ஹியூமன் கேஷுவாலிட்டி அதை தான் நம்ம அச்சீவ் பண்ணோங்கிறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். Because night cattle movement is very dangerous. So whenever we want, we enable other animals as well. And actually, if you pop up here also, exactly how the elephants are moving, what the cameras are, how we are getting accuracy. So if you see here, we got 1 elephant alert yesterday, day before yesterday, and 1500 other alerts. So it comes like a big picture. So the AI find out whether the picture contains an elephant or not. If it, so in future, what we are planning to do as a research, using this, we will be also checking the growth and any kind of injury we have. We are getting the same elephant with the previous pictures. And you are based upon photos alone? That's what we are working on. So we can, tiger, we are able to identify between the 2 tigers. Now we are working on if we can identify elephant by the pictures, by its shapes. Stripes pattern. Here we are using multiple patterns like back shape, ear, and size of the tusk.
டஸ்க் பேட்டர்னும் சில வித்தியாசம் இருக்கும், இயர் பேட்டர்ன் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை வச்சு எலிஃபென்ட் ப்ரொஃபைலிங் சிங்கிள் எலிஃபென்ட் வெளியில் வருது இல்லைங்களா, அதுக்கு எலிஃபென்ட் ப்ரொஃபைலிங் நம்ம பண்ண வைக்கலாம். இப்போ அரோச்சா ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட நம்ம இப்போ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் வச்சு இதில் கலெக்ட் ஆகிற ஃபோட்டோஸு ஃபீல்டில் நம்ம கேமரா ட்ராப்ஸ் நம்ம கலெக்ட் ஆகிற ஃபோட்டோஸ் வச்சு எலிஃபென்ட் ப்ரொஃபைலிங் பண்ணி தராங்க. So now we are planning to move. We're doing the research. Let's see if we can make it live and online. So it will take a little bit longer time. Let us get all the data first from the cameras. And as and when we progress, we will be planning something. So also we are planning for this integrated system where if elephant comes, it will automatically close the solar fencing on the road, so that it should not cross. So this is the phase one. As and when we move, we will go through the research. I recommend to ma'am, and based on that, she can implement. You can show the videos in the Jurassic Park area. The elephant were trying to cross, but they are not able. That I think is getting played there. இந்த ஃபென்சிங் கெனத்தண்டர் சொசைட்டி டெவலப் பண்ணாங்க. ஸோ அது டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ட்ரையல் மாடல் வந்து ஜவஹர்கிரி ஆர்ட்ஸ் 350 மீட்டர்ஸ் ஜவஹர்கிரி ஃபாரஸ்ட்டில் இதே ஏஐ கேமரா வச்சு அந்த ஸ்டீல் வயர் ரோப்பை நம்ம செக் பண்ணலாம். So as soon as it identifies elephants, it will go and zoom and give us the best possible pictures. And it will follow the elephant along with the path. So we will not miss any footage. And if you see on the right side, we are able to see the accuracy of the elephant recognition with the multiple elephants. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா கேமராக்கு நம்ம ஏஐ அப்படிங்கும்போது நம்மளோட இமேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபீட் பண்ணிடுறோம் எலிஃபென்ட் அப்படின்ட்டு. பட் எலிஃபென்ட்டோடைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இப்போ அது குட்டி ஒரு மாதிரி இருக்கும், அது தலை மட்டும் தெரிஞ்சாலும் இது எலிஃபென்ட் தான் அப்படின்னு அக்யூரசி காட்டணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எலிஃபென்ட் கேமராக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு thousands of pictures வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ எலிஃபென்ட், இதுவும் எலிஃபென்ட் தான், இதுவும் எலிஃபென்ட் தான் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 80% அக்யூரசி, 79% அக்யூரசி, 50% அக்யூரசி. ஏன்னா அந்த லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கெனோப்பிக்கு பின்னாடி மறைஞ்சிச்சுன்னா அது பாதி தெரிஞ்சால் கூட ஒரு எலிஃபென்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபீட் பண்ணி. So we have used 25,000 pictures just to analyze. ஸோ இவர் வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் போயிட்டு அங்கே இருக்க கேம்ப் எலிஃபென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா அது வந்து மஹத் காவடி பக்கத்தில் இருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி வேணுனாலும் ஆங்கிளில் பிக்சர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு நாளே வந்து 8,000 pictures. Yeah, 8,000 pictures. In a single like 6-7 hours. 6-7 ஹவர்ஸில் ஃபுல் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாரு, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கவர் பண்ணிட்டாரு. இங்கே வந்துட்டு அந்த சாஃப்ட்வேருக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ நம்மகிட்டே பிக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம திரும்ப வந்து சாஃப்ட்வேர் ஃபீட் பண்ணுறோம். And we have taken like multiple scenarios. Morning, rainy seasons, full sunlight, evening, midnight, as well as hiding inside the forest. மே மந்த்ல எடுத்த வீடியோஸ், அது வந்து பிப்ரவரியில் எடுத்த வீடியோஸ். இந்த வீடியோஸ்ல தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கவர் ஆச்சு. அதனால எலிஃபென்ட் வரும் அப்படி மூவ் ஆகி போயிடும். பட் இந்த எலிஃபென்ட் வந்து உடைக்க முடியல மேடம். இது வரைக்கும் உடைக்க முடியல. இப்போ நம்ம வீடியோஸ்ல ஃபீல்டுலாம் பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன். பழைய வேலி அந்த காங்கிரீட் போல்ஸ் இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, இது வந்து 2018-19ல ஃபர்ஸ்ட் டேனிங் ப்ராஜெக்ட்ல டெவலப் பண்ண ஃபென்சிங். இப்போ அந்த கேன் சொசைட்டியில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் வந்து டெக்னிக்கல் பர்சன் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு இயர் அண்ட் இயர். ஸோ இப்போ இது இருக்கிற கரண்ட் மாடலு, ஏன்னா அது வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தது. 2 பில்லருக்கு நடுவில் இருக்கிற ஒயரை வந்து தொங்க விட்டு யானை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிது. அப்போ நடுவில் ஒரு இன்டர்மீடியட் போல் போட வேண்டியது இருந்தது. இந்த 2க்கு நடுவில் இருக்கிற கேப்பில் கூட போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம வந்து கிறிஸ் கிராஸாக வந்து ரோப்ஸ் போட ஆரம்பித்தோம். ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணி போடணும். இதுவுமே வந்து முதுமலை டைகர் ரிசர்வில் இருக்கிற எலிஃபெண்ட்டை வச்சு ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண போல்ஸ் அண்ட் ஒயர்ஸ். இப்போ போடுறது இருக்குன்னு வரலாம் தாங்க முடியும். பழசை விட அது இம்ப்ரூவ் வெர்ஷன். அதில் அந்த ஃபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அது இங்கே இருக்கிற என்டையர் போலோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதில் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கொஞ்சம் உள்ள இன்புட் வந்திருக்கு. So if you just noticed, since the camera moved, just to take all the elephants in the one frame. So this camera is far away, but it is about to zoom around in the night, almost 1 kilometer. Day Visibility for the camera. Visibility for the camera. So in night time, up to 500 meters, pitch dark it will see. Day there is no range. It can go up to like 1 kilometer, 2 kilometer. Because, but in forest the problem is we have too many trees. Yeah. So this camera, you see that white pillars. Last pillars. We are able to see the number plate of a bike. That much zoom it happen.
தெரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கு யாருன்னு? வாங்க கணேஷ் ரெடி முன்னாடி வாங்க. இன்னைக்கே உங்களுக்கு கூப்பிடல. உங்க ஊர்ல கேமரா போட்டுருக்குது. எத்தனை கேமரா போட்டிருக்கு உங்க ஊர்ல? மொத்தமா வந்து நமக்கு 35 கேமரா. 17 கேமரா இப்போ போட்டிருக்குது. உங்க ஊர்ல ஒரு 4 கேமரா 5 கேமரா போட்டிருக்கு. கேமராவோட பாதுகாப்புக்கு நீங்க தான் கேரண்டி அப்புறம். ஏன்னா ஒரு கேமரா நிறைய லட்சக்கணக்கில் காஸ்ட்டுக்காக இல்ல, அது அந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு வேலை எவ்வளோ அதிகம்னு கொஞ்சம் யோசிச்சு இந்த பாருங்க. இன்சிடென்ட் நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி 2வது கிலோமீட்டர்ல 2வது கிலோமீட்டர் இன்னைக்கு கர்நாடகாலேருந்து ஒரு குழு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குழு வந்து அன்றைக்கி எல்லாம் ஆய்வு பண்ணும்போது நைட்டு 27 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி தான் இது வந்து அம்மா வந்து மன்னர்கிட்ட வனசரணாலயத்தில் இந்த டிஎஃப் வந்து 2 பேர் ஆய்வு பண்ணும்போது அது கலெக்டர் ஆஃபீஸில் 26ஆம் தேதி வந்து அம்மா வந்து காலையில் வந்து எல்லாமே வந்து என்ன அங்கே அக்ரி கிரீவன்ஸ் மீட்டிங் லாஸ்ட் வீக் நடந்தப்போ நம்ம அந்த டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம். ஸோ அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு அவேர்னஸ் கிடச்சிச்சு என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இவ்வளோ செய்யும்போது இந்த ரோப் வந்து நம்ம இருக்கணும். இந்த 20 mm இரும்பு ரோப் வந்து அது எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஃபேமிலியாக இல்லை இப்போ வந்து ஹேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்கும் எப்பவுமே. ஒரு ஹேர்டில் வந்து ஒரு மூத்த பெண் யானை தான் வந்து அந்த ஹேர்டு வந்து வழிநடத்திப்போம். அதில் ஒரு 10 இருக்கும் 15 இருக்கும், அதில் சின்ன சின்ன குட்டி எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் ஆண் யானைகள் வந்து ஒரு அடல்ட் ஏஜுக்கு வந்தோடனே வந்து ஆண் யானைகள் அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துட்டு அது தனியாகவும் சுற்றும், இந்த மாதிரி 2-3 பேச்சுலர்ஸோடவும் சுற்றும். இது வந்து ஒரு லூஸ் கோஆர்டினேஷன். இது 2 பேர்த்து கூட இன்றைக்கி இது இருக்கும், நாளைக்கு இது தனியாக கூட இருக்கலாம், இல்லை வேற ஒரு 2 யானை கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேமிலின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபேமிலி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 20 இருக்கும், அதில் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் இருக்கும். இது வந்து அடல்ட் பசங்க வந்து ஒரு அடல்ட் ஏஜை கிராஸ் பண்ணும், டீனேஜ் வரும்போது அந்த குரூப்பை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க, அந்த ஹேர்டே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது பசங்க வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு 2-3 பேச்சுலர் அடல்ட் சிங்கிள் எலிஃபென்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துப்போம். சம்டைம்ஸ் தனித்தனியாக இருக்கும். அந்த சோலார் ஏதோ இது இருந்ததுன்னா இவ்வளோ வேலை பண்ணியிருக்காது மாதிரி. அந்த ரோப் இருக்கனால தான் இவ்வளோ ஏன்னா இது வந்து சோலார் இருந்துச்சுன்னா அது ஷாக் அடிக்கும் இல்லையா, அப்போ ஓடிட்டு இருக்கும். அந்த நடுவில் 2 வயரிங் இது மாதிரி பேட்டரி பொருள் கனெக்ட் பண்ணிட்டு யானை வேலை செஞ்சுட்டு இல்லை அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேமரா பார்க்குது. அங்கே வந்து எதுவும் இமேஜ் வருதான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி பார்க்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அம்மா வந்து ரொம்ப ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಬಂದು ನೋಡೋದಂದರೆ ಇದು ಬಂದು ಗೀಜನ್ ಗುಪ್ಪದಲ್ಲೇ ಇರೋದು ಕ್ಯಾಮ್ರಾ. ಎಂಟರಾಗಿ ಇದು ಅಯ್ಯೂರು, ಇದನ್ನು ಇವೆರಡೂ ಅಯ್ಯೂರೇ. ಇದು ಬಂದು ದಿಬ್ಬನೂರು, ಇದು ಬಂದು ಊಡೆದುರ್ಗಂ ರಾಯಕೋಟ ಹತ್ರ ಬರುತ್ತೆ. ಸೊ ಇದು ಬಂದು ಇದು ಚತುರ್ದೊಡ್ಡೆ ಗೀಜನ್ ಗುಪ್ಪದ ಹತ್ರ. ಸೊ ಎಂಟೈರ್ ಕ್ಯಾಮ್ರಾಸ್ ಎನಿ ಟೈಮ್ ಬಂದು ಮಾನಿಟ್ರಿಂಗ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ರೆಗ್ಯುಲರ್ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬಂದು ಮಾನಿಟ್ರಿಂಗ್, ಅಲ್ಲಿ ಆನೆ ಬರೋ ರೆಗ್ಯುಲರ್ ಮಾನಿಟ್ರಿಂಗ್ ಎಲ್ಲಿರುತ್ತೋ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಕ್ಯಾಮ್ರಾ ಬಂದು ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲೇ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ಅಲರ್ಟ್ ಬಂತು ಅಂದರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ನಿಮ್ಮ ಗ್ರೂಪ್ಗೆ ಮೆಸೇಜ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಪ್ಲಸ್ ಊರಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಸೈರನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿರೋದು. ಸೊ ನಿಮ್ಮ ಊರಲ್ಲೂ ಮೆಸೇಜ್ ಬರೋ ಥರ ಇರುತ್ತೆ. ನಿಮ್ಗೆ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಬಂದು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವ್ರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಗೆ ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇದು ಎಲ್ಲ ಬಂದು ರೀಸೆಂಟಾಗಿ ಎಲ್ಲ ಸೆಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. வனசரகத்தில் பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் வந்து போட்டு இருக்கக்கூடிய 20 mm 20 mm கொண்ட ரோப் கம்பி இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தில் இந்த ஒரு குழு, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குழு தலைமை அம்மா தாங்கியா தலைமையில் வந்து இதை ஆய்வு பண்ணுறதுக்காக சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரையும் சாயங்காலம் இது ஆய்வு பண்ணார். ஆனால் இப்போ நம்ம டிவியில் பார்த்த மாதிரி யானை தள்ளுதா, இது லூஸ் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து இது டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்த போடுறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வனத்துறை அதிகாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுவார். இதிலேயே இந்த கேமரா வச்சா விவசாயிகளுக்கு வந்து யானை வருதுன்னா அவங்களே சொல்வார், இந்த ஏரியாவில் யானை வரும், நீங்கள் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து வனத்துறையை சொல்லுது. ஏன்னா அவங்க இங்கே உட்காந்து அவங்க சும்மா தூங்குறதில்லை. நாம் பண்ண நம்மளோட 10 மடங்கு அந்த அதிகமாக கஷ்டப்படுறது வந்து வனத்துறை அதிகாரிகள். இதில் வந்து சில சலுகைகள் வந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் அரசாங்கம் வழங்கணும். அது வழங்கினதா வனத்துறை அதிகாரிகள் வந்து இன்னும் செய்கிறதுக்குமே கொஞ்சம் உதவியாக இருக்கும். அரசாங்கத்தில் என்ன கொடுக்குதுன்னா ஏதோ ஒரு இது சீல் போட்டு மாதிரி இருக்குது. கேரளாவில் வந்து 75 லட்சம் கொடுப்பாரு, கர்நாடகாவில் 1.5 கோடி கொடுப்பார். நம்ம தமிழகத்தில் வந்து வெறும் 36 லட்சம் தான் கொடுப்பார். அந்த 36 லட்சம் இப்போ கர்நாடகா கேரளாவுக்கு ரெண்டுக்குமே ஃபஸ்ட் பாஸ் ஆகிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து இந்த 36 லட்சம் தான். நம்ம அரசாங்கம் இந்த 36 லட்ச ரூபாய் கூட கொடுத்தாலும்
இது நல்லா இருக்குன்னா அரசாங்கம் வெறும் 6லேருந்து 20 லட்சம் வந்து ஹேங்கிங் சோலார் போடுங்க அப்படின்னு. அந்த ஹேங்கிங் சோலாரில் வந்து ரொம்ப டேமேஜ் வரும். இப்போ இந்த யானை இப்போ மிதித்து பார்த்துருந்தா நம்ம டிவியில் எல்லாருமே பார்த்தோம். அந்த மாதிரி தள்ளி தள்ளி அனுப்போம்னா இதுக்கு நடுவில் இப்போ போட்டிருக்கிறது நம்ம கரெக்டு. நடுவில் வந்து ஒரு 3 இடத்துல சோலார் இந்த ஷாக் அடுக்கு மாதிரி வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். யானை வந்து கிட்ட வராது. இதுக்கு வந்து நம்ம ஒசூர் வனக்கோட்டை அம்மையார் வந்து ரொம்ப கவனமாக இது சீரியஸாக எடுத்து தமிழகம் முழுவதுமே அடையாளம் காட்டினது முதல் முறையாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனசரகம் தான். ஒசூர் கோட்டத்தில் தான் இது முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்குது. வேறு ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழகம் முழுவதும் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் சேஃப்டியாக இருக்குது, நம்ம விவசாயிகளுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பார்த்த காணொலி மூலமாக பார்த்துருந்து இப்போ நாங்கள் நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு மனித உயிருக்கு நடந்துச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. இப்போ இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டுடைய மேப்பு. இதில் இந்த பச்சை கலர் இருக்கிறது வந்து வடக்கு வனவிலங்கு சரணாலயம், நார்த் சாங்சுரி. இது வந்து தெற்கு வனவிலங்கு சரணாலயம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்கள், அஞ்சட்டி, தக்கட்டி, புரிதம், கோட்டையர்கொள்ளை, இந்த மாதிரி கிராமங்கள் தான் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லேயும் ஃபாரஸ்ட் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது, காட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அது ஆடு மாடு மேய்க்க போகிறவங்களா இருக்கலாம், புலி எடுக்க போகிறவங்களா இருக்கலாம். அதே மாதிரி யானைகள் இந்த காட்டை விட்டு வெளியே இந்த இடங்களுக்கெல்லாம் வரும்போதும் யானைகளுக்கும் பிரச்சனை இருக்குது, மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா மக்கள் இருக்கிற இடத்த சுற்றி ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா காட்டை சுற்றி மக்கள் இருக்கிற இடங்கள் இருக்குது. அதனால யானைகள் இந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது இது எல்லாமே வந்து இந்த கால் வச்சு நம்ம ஜம்ப் பண்ணி போகும்ல, அந்த மாதிரி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ண ஒவ்வொன்றும் ஜம்ப் பண்ணால் வெங்கனே போகும், அதுலேருந்து ஒரே இருக்கும், அதுலேருந்து சாணமாகும்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி தான் போகும். ஆனால் ஒரே ஜம்பில் யானைனால போக முடியாது. அதனால தான் நம்ம தோட்டங்கள்லையும் ஊர்கள்லையும் வந்து நடந்து போகுது. அப்படி போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கிராப் டேமேஜஸ் நடக்குது, ஹியூமன் இன்ஜுரி நடக்குது, மனித உயிரிழப்பு நடக்குது. கூட்டமாக போகிற யானைகள் வந்து பெருசாக மனித உயிரிழப்பை ஏற்படுத்துறது இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தனியாக வர்ற ஒற்றை யானைகள் வந்து மனித உயிரிழப்பை ஏற்படுத்துது, ஹியூமன் இன்ஜுரி, மனித காயங்கள் வந்து ஏற்படுத்துது. இப்போ வந்து ஜவளகிரி தலையிலேருந்து கூட்டமாக யானை வருது. வனக்கட்டா தேசிய பூங்கா பக்கத்தில் இருக்குங்களா, இங்கேருந்து நம்ம வர மாதிரி தான் தளி ஜவளகிரி வழியாக. முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா தலையிலேருந்து டைரெக்டாக மகனூர் வந்துடும், சாணமாக போயிடும். இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபென்சிங் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே உள்ள நடமாட்டம் அதிகமாகும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் நம்மளுடைய ஃபென்சிங்லாம் எப்படி போடுறோன்னா இந்த காட்டு பனை, ஜவளகிரி, பனை, ஐயூர், முள்ளட்டி, உடையகம் இந்த வழியாக போடுறோம். இந்த வழியாக போடும்போது என்ன ஆகுனா யானைகள் கீழே பார்த்து போவாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே காடு தான், முதுமலை வரைக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே காடு தான். இங்கே காவேரி வைல்ட் சாங்சுரி, மலை மாதேஸ்வரா ஹில்ஸு, சத்தியமங்கலம், முதுமலை அப்படின்னு சொல்லி இங்கே கீழே ஃபுல்லாகவே ஹில்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே வடக்கு பக்கம் போச்சு அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஃபாரஸ்ட்டே பக்கத்தில் கிடையாது. பார்த்தா ஒசூர் டவுன் ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. அதனால யானைகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கெல்லாம் நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததுக்கப்புறம் உள்ளிருக்கிற கிராமங்களுக்கும் நம்ம நிறைய நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஆனால் என்னென்னா 380 கிலோமீட்டருக்கு ஏற்கனவே 2016 நம்ம வந்து இபிடி எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச் சொல்லக்கூடிய யானை தாண்ட அகலிகள் வந்து கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இங்கே ஒரு 4 மாதம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அது வந்து தூர் வர வேண்டிய பணி திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ட்ரென்ச்சுக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நமக்கு தேவைப்படுது. 300 கிலோமீட்டருக்கு ஒரே வருஷத்துக்கு ஃபண்டு வராது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அந்த 10 கிலோமீட்டர் எதுங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ போன வருஷம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அதிகமாச்சோ அங்கே அந்த யானை தாண்ட அகலிகளை வந்து தூர் வாரோம், புதுசாக அந்த மாதிரி பண்ணுறோம். புதுசாக இந்த வருஷம் வந்து தொழுபேட்டாவில் வந்து தொழுபேட்டா ஃபுல்லாக எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச் இந்த யானை தாண்ட அகலிகள் நம்ம பண்ணிட்டோம், புது ஒர்க்காக எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஏன்னா தொழுபேட்டாவில் மட்டும்தான் நம்மளுடைய மாவட்டத்தில் தொழுபேட்டா, ஏக்கல்நத்தம் இந்த 2 கிராமங்களில் மட்டும்தான் யானை தாண்ட அகலிகள் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ புதுசாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வருஷம் ஏக்கல்நத்தம் கிராமத்துக்கு பண்ணிடுவோம். ஆனால் அந்த தூர்வாரி மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஒரு சவாலான விஷயம்தான். அதே நம்ம வந்து ஃபென்சிங் போட்டிருக்கிறோம், அதுலேயும் வந்து கரண்ட் சப்ளை கொடுக்குறது, 5 வருஷம் கழிச்சு அந்த பேட்டரி டவுன் ஆகும், அதுக்கு திரும்ப புது பேட்டரி போடணும். அந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது. அதில் மக்களுடைய சப்போர்ட் எப்படி நமக்கு ஹெல்ப் ஆகும்? ஏன்னா நீங்கள் இந்த தொங்கும் வகையிலான மின்வெளிகள்லாம் பார்க்கும்போது கீழே வந்து எந்த செடி கொடிகளுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து எர்த்திங் ஆகாமல் இருக்கும், கரண்ட் வந்து
நமக்கு நினைக்கிற வோல்டேஜ் இருக்கும். நான் அதுக்கு 100 நாள் வேலை திட்டம் ஆட்களை எப்படி பயன்படுத்தலாம், நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் மூலமாக பேசணும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு. ஏன்னா இதுலலாம் தேங்கனிக்கோட்டை, ஐயூர் ஏரியா, சில்ஃபார்ம் ஏரியாலெலாம் வந்து 100 நாள் வேலை திட்டம் ஆட்களை வச்சு ரெகுலராக அந்த கிளீனிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இப்போ பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டம் இங்கே இருக்குது. இது கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இந்த பக்கம் போனீங்கனாலும் கர்நாடகா சைடில் ஃபாரஸ்ட் தான். நம்மளே வந்து 2 வகையான யானைகள் இருக்குது. அதாவது மணற்கட்டாலேருந்து 200-250 யானைகள் வருஷம் வர யானைகள் இருக்குது. 2 வகையான யானைகள் நம்ம காடே வந்து சொந்த ஊராக நினைச்சிட்டு இருக்க யானைகளும் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போகிற விசிட்டர்ஸும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் யானையோடைய வழித்தடங்கள் மூமெண்ட் பேட்டர்னு சொல்கிறோம். இப்போ மணற்கட்டாலேருந்து வருது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது வந்து ஒரே வருஷத்தில் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகலை. 2004-5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து 4-5 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கிராப் டேமேஜ் எடுத்து பார்த்த ஃபைலெல்லாம் எடுக்கும்போது இந்த ஏரியாவில் தான் இருக்குது கிராப் டேமேஜ். அப்போ யானை இது வரைக்கும் தான் வந்திருக்கு. அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூவாயிருக்கு. அப்போ இங்கேருந்து வந்து ஏதோ ஒரு விஷயம், ராகி அந்த சமயத்தில் கரெக்டாக ராகி அறுவடை பண்ணுறோம், தக்காளி ஏதோ ஒன்று நமக்கு தோட்டத்தில் இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட மகாராஜா கடை வரைக்கும் போயிட்டு யானை திரும்ப வர அளவுக்கு இந்த 5 மாதம் நெக்ஸ்ட் இது வந்து திரும்ப பிப்ரவரி மார்ச்சில் திரும்ப அந்த யானைகள் வந்து திரும்ப மணற்கட்டாக்கு இல்லைன்னா காவேரிக்கு கீழே வந்து இறங்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 300 கிராமங்கள் யானைகள்னால பாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து பயிர் சேதமாக இருக்கலாம், இல்லை உயிர் சேதமாக இருக்கலாம். இப்போ யானைகள் இங்கே வெளியில் வந்தாலும் யானைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. இப்போ 2-3 NH வந்துருச்சு, நேஷனல் ஹைவேஸ் வந்துருச்சு. அந்த ரோடை தாண்டோம்னா நம்மளுக்கே வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம். அவ்வளோ பெரிய உருவம் வந்து அந்த ரோடை 1 செகண்டில் 2 செகண்டில் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அது மாதிரி 2 யானைகள் வந்து நம்ம இழந்துட்டோம் நேஷனல் ஹைவேஸை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது. அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கில் 3 யானைகள் வந்து நமக்கு 2 இன்சிடெண்ட்டில் லாஸ் பண்ணிட்டோம். அதனால் இதுலேருந்து வெளியில் வந்தாலே இப்போ நீங்கள் நம்ம போன மாதம் கூட எலக்ட்ரிக்யூஷன் ஆயிடுச்சு எலிஃபெண்ட்டு ஜபலகிரி பக்கத்தில். அதுவுமே வந்து யானைகள் காட்டை விட்டு வெளியில் வந்தால் யானைகளுக்குமே பாதுகாப்பு கிடையாது. அடுத்து இப்போ கரெக்டாக இந்த அக்டோபர் டு பிப்ரவரி வர்ற யானை கூட்டங்கள் வந்து இந்த ராகி அறுவடை பண்ணுற இந்த மாதங்களில் தான் அதிகமாக நமக்கு பயிர் சேதத்தை விளைவிக்குது. இருந்தாலுமே மற்ற நேரங்கள் இப்போவுமே நமக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அதுதான் இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் இருக்கிற பயிர் சேதங்கள். நெக்ஸ்ட் அதை போயிடுங்க. இதெல்லாம் வந்து சீசனலாக அப்பப்போ இப்போ சாணமாக வர்றதெல்லாம் வந்து சீசனலாக வந்து தங்கிடுது. ஒற்றை யானைகள் தங்குறதெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு வந்து தங்கிடுச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது. ஏன்னா அது வந்து விரட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு யானைங்கும் போது எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்குது. இப்போ வந்து குடும்பத்தோடு ஒருத்தர் போகும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக போவார். குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. அதே தனி மனிதராக வந்து வண்டி ஓட்டிட்டு நைட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் போவீங்க, எந்த ரோட்டில் வேணாலும் போவீங்க. அந்த மாதிரி தான் சிங்கிள் எலிஃபெண்ட், மேல் எலிஃபெண்ட் வந்து எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்குது. ஒரே ஒரு பலாமரம் 10 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலுமே அந்த பலாமரத்துக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் எந்த காட்டை தாண்டி வேணாலும் போக தயாராக இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து மனித உயிரிழப்பு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே யானை இங்கே வர்றதுனாலே இருக்கலாம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மனிதர்கள் போகிறதுனாலே இருக்கலாம். நெக்ஸ்ட் சில இடங்களில் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா 2022 கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு யானை 3 ஆட்களை வந்து ஒரே டைமில் ஒரே நாளில் கொண்டுச்சு. அதே மாதிரி நீங்கள் பிப்ரவரி 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு யானை வந்து 3 ஆட்களை ஜவலகிரி தெங்கனிக்கோட்டை ஏரியாவில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஒரு ரேரான ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது என்னென்னா அந்த எலிஃபெண்ட்டுமே வந்து ஒரு ஆள் அடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே பட்டாசு போடுவோம், உடனே எல்லாரும் கூடி வந்துடுவோம், டார்ச் அடிப்போம், வண்டி வச்சு ட்ரைவ் பண்ணுவோம். அது இன்னுமே ப்ரெஷராகி தான் அடுத்து போகிற வழியில் இருக்கிறவங்களை வந்து அடிச்சுட்டு போகிறது. இப்போ நம்மளை வந்து அந்த இடத்துல போட்டு பார்க்கும்போது நமக்கு தோணலை. இப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரெஷர் வெளியில் காட்டணும்ல, நம்ம அட்லீஸ்ட் கையோங்குவாது செய்வோம்ல நம்ம ஒருத்தவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யானையோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு இந்த மாதிரி மனித உயிரிழப்பாக வெளியில் வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டேட்டா இப்போ எந்தெந்த இடத்துல யானைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இது மாறிட்டே இருக்குது. 2 எலிஃபெண்ட் 4 எலிஃபெண்ட் ஆகுது.
ஸோ அந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட் 2 எலிஃபெண்ட்டாக நின்றுச்சு மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னா அடுத்த அக்டோபர் கூட்டம் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒத்த எலிஃபெண்ட்டாக இருந்து தான் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் மனித உயிரிழப்பு உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்தது, ஃபாரஸ்ட்டு வெளியில் நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 50லேருந்து 60 வயசு மதிப்புள்ள ஆட்களுடைய உயிரிழப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களால யானைகிட்டேருந்து ஓட முடியாது, பார்வைகள் வந்து விசிபிலிட்டி கம்மி, பார்வை கம்மி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால. அதே மாதிரி காட்டுக்கு உள்ளே போய் பண்ணுறவங்க வந்து ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க, காட்டுக்கு வெளியே வந்து விவசாயங்கள் வந்து காவலுக்கு நிற்கிறவங்க, தோட்டத்துக்கு காவலுக்கு நைட்டுக்கு வந்தோம் அந்த மாதிரி இருக்கும்போது அடிப்படுறது. ஃபாரஸ்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அதிகமான உயிரிழப்பு நமக்கு நடந்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்கு, அதாவது நைட்லேருந்து ஆரம்பிச்சிடும், நைட் 12 மணிக்கு மேலே காலையில் 7 மணி வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வருஷமும் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 3 கோடி நிவாரணத்தை நம்ம காம்பன்சேஷன் வாங்குகிறோம். அதில் தளி கான்ஸ்டிடன்சி அதிகம், அடுத்து ஒசூர், கிருஷ்ணகிரி, அடுத்து வேப்பனப்பள்ளி, ஒசூர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் எல்லா கிராப் இப்போ நம்ம ராகி மட்டும்தான் யானை சாப்பிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது தக்காளினால மிதிப்படுறது கூட 1 ஏக்கர் ஒரு 5 யானை ஒரு இடத்துல நடந்து போச்சு அப்படின்னா ஒரு 1/2 ஏக்கர் காலி. அது மிதிக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து மற்ற விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது, மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விவசாயிகளை கம்பேர், இப்போ எங்கள் ஊர்லாம் தக்காளி எப்படி போடுவோம்னா அவ்வளோதான், அந்த பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேடு கொள்ளமாக நம்ம மண்ணை வந்து சரி செய்கிறது, அது மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து குச்சி கட்டுறீங்க, அந்த கயிறு கட்டுறீங்க, அதனால் ஒரு இடத்துல அந்த குச்சியும் கயிறு விழுந்துச்சு அப்படின்னா சரசரன்னு அந்த 1/2 ஏக்கர் ஃபுல்லாக விழுந்து திரும்ப உங்களுக்கு எடுத்து கட்டுறதுக்கு ஆள் கூலி வந்து அதிகமாகுது. அதனால் இங்கே டேமேஜ் அதிகமாக இருக்குது. இது வந்து போர் ஒயர் இன்சுலேட்டடான போர் ஒயர், அதாவது பிளாஸ்டிக் ஒயர் போட்ட போர் ஒயராக இருந்தாலுமே அது ட்ரிப்பு ஒயர்னு நினச்சிட்டு தண்ணி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட, இது நம்மளும் அசியூம் பண்ணிக்கிறது தான், இப்படி கூட இருக்கலாம்னு. அந்த மாதிரி 2 யானை இது வரைக்கும் இறந்துருக்கு. கடூரில் ஒன்று இறந்துருக்கு, நொகனூரில் ஒன்று இறந்துருக்கு. அது மாதிரி கன் ஷாட்டு, இல்லீகல் கன்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த இது நேச்சுரல் டெத்து எலக்ட்ரிகேஷன் கன்ஷாட் பார்த்தீங்கன்னா கன்ஷாட்டில் தான் அதிகமாக, நம்ம ஊரில் தான் மொத்த தமிழ்நாட்டிலேயே இல்லீகல், அதாவது நாட்டு துப்பாக்கினால ஒரு யானை இறக்குது அப்படின்னா ஒசூர் டிஸ்ட்ரிக்ட், ஒசூர் டிவிஷனில் தான், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அது நடக்குது. இதுக்கு விஎஃப்சி தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நம்ம அந்த டிரைவ் நடந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் வந்து கள்ள நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கீங்களோ நீங்களே வந்து தாமா முன் வந்து வாலண்டியராக சரண்டர் பண்ணிடலாம். ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம அது டைம் கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 2 ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். 2022 நம்ம வந்து போலீஸ்க்கு ஒரு 111 கன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்பீட் லிமிட்டே வந்து ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி 30 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 30 km தான் போகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை வந்து எல்லா ஃபாரஸ்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது பிளேஸ் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில், மதுக்கரை அந்த ஏரியாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இன்னுமே நம்ம உங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட நல்ல கோஆர்டினேஷனில் இருக்கும். உடனே எலிஃபென்ட் கிராசிங் தெரியுது, ஏன்னா எல்லாமே நைட் டைமில் நடக்கிறதுனால நமக்கும் ஒரு விசிபிலிட்டி இஷ்யூ இருக்குது, நம்ம ஸ்டாஃபுக்குமே அக்சசிபிலிட்டி இஷ்யூ இருக்குது. தகவல் யார் சொல்கிறது அப்படிங்கிறது, இப்போ வந்து ஃபார்மர் அந்த இடத்துல இருக்கிறாரு, ஒரு விவசாயி இருக்கிறாருன்னா பகல் நேரத்தில் யார் ஒருத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க யானை அங்கே வருது இங்கே வருதுன்னு. ஆனால் நைட் டைமில் அந்த எந்த ஸ்ட்ரெச் 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குன்னா அந்த 3 கிலோமீட்டர்லேயும் யானை எங்கே கிராஸ் ஆகுது என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் இப்போ போட்டுருக்கோம், இப்போ ஃபைனலாக கட்டி கொடுத்துருக்கோம். அங்கேயும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராஸ் ஒரு 2 பண்ணியிருக்கோம். டாட்டாவுக்கும் நம்ம வந்து கோஆர்டினேஷன் இருக்கும். அவங்க சைட்லேருந்து ஒரு 4-5 கேமராஸ் அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இன்சிடென்ட்ஸை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் 2022 இந்த மாதிரி எலிஃபெண்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதனுடைய வெளிச்சத்தில் இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஒரு ஸ்டாஃப் எடுத்த ஷார்ட் வீடியோ இது. ஸோ அந்த கோஆர்டினேஷன் வந்து இது வரைக்கும் நல்லா போயிட்டு, ஈவன் லாஸ்ட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கூட கலெக்டர்கிட்ட இருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு அவங்க நல்லா கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு சாணமாகல இப்போது போலீஸோட கோஆர்டினேஷன் பண்ணி ரோட் சேஃப்டி மீட்டிங் கலெக்டர் தலைமையில் பண்ணி ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம அந்த தடுத்து நின்று போகிற மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இபி அஃபீஷியல்ஸோட ரெகுலராக மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்.
கீழால் தொங்கிட்டு இருக்கிற வயர் அது வந்து நமக்குமே ஆபத்து, மனிதர்களுக்குமே ஆபத்து, அதே மாதிரி யானைகளுக்கும் ஆபத்து. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக நைட் 8 மணி 9 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஒயரை சுற்றி விட்டு இல்லீகலாக வந்து கரண்ட் எடுத்து விட்டுறாங்க. காலையில் 5 மணிக்கு அவங்க எடுத்துருவாங்க. நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அது இருக்காது. நைட் டைமில் நம்ம பேட்ரோலிங் போனோம்னா கூட அது அன்சேஃப் தான், எங்கே கால் வைக்கிறோன்னே தெரியாது. அந்த மாதிரி எலிஃபென்ட் டிரைவிங் போயிட்டு இருக்கிற ஸ்டாஃப்மே வந்து அந்த மாதிரி ஒரு அன்சேஃபான டியூட்டி தான் பார்க்குறாங்க. இவங்க யானை பின்னாடி போகிறாங்க, முன்னாடி போகிறாங்கன்னு போகிறாங்க. பட் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இல்லீகல் எலக்ட்ரிக் வயர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியறதில்ல. அதனால நம்ம நிவாரண தொகை கொடுக்குறோம். நீங்கள் தான் உங்கள் ஊரில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா மனித உயிரிழப்பு இருக்குது, அது போலீஸும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் கரண்ட் இருக்கும்போது மனித உயிரிழப்பு இருக்குது. பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி கரண்ட் விட்டுருக்கிறதே தெரியாமல். கடூர் பக்கத்தில், ராயக்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு யானை குட்டி இறந்துருச்சு. அந்த இறந்த குட்டியை அவரே யாருக்கும் சொல்லாமல் நைட்டோட நைட்டாக புதைச்சிட்டாரு. அப்புறம் 1 மாதம் கழித்து நமக்கு அந்த தகவல் தெரிய வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது 2022 இந்த மாதிரி 111 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரண்டர் பண்ணோம், போலீஸ் சரண்டர் பண்ணோம். இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ட்ரைவ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஆகஸ்ட் 2, 3 ஒரு 4 நாளில் நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இது இருக்குது. இப்போ நம்ம டிவிஷன், நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 62 பேர் யானை தடுப்பு காவலர்களாக பணிபுரிகிறாங்க. இப்போ யூனிஃபார்ம் போடாமல் அவங்களுக்கு யானை பிரச்சனைலாம் ஓடி வர்றாங்க இல்லையா, அவங்க தான் வேட்டை தடுப்பு காவலர்கள், ஏபிடபிள்யூஸ். அந்த ஏபிடபிள்யூஸ் நம்ம வந்து 62 பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதுனால 62 பேர் நம்ம வச்சுருக்கோம். அவங்க வந்து 3 பேர் 4 பேராக பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வாகனங்கள் நம்ம கொடுக்குறோம். ஒரு வாகனம் 4 வீலர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு 2-3 குரூப்பாக பிரியும் போது அவங்களுக்கு 2 வீலர் அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, யானை வர்ற இடங்களுக்கு 2 வீலர் தான் போக முடியும். எல்லா இடத்துலையும் நம்ம 4 வீலர் எடுத்துகிட்டு போக முடியாது. பட்டாசு தான் வச்சுருப்பாங்க கையில். ஒரு மழை வந்தால் கூட அந்த பட்டாசு நினைஞ்சிரும். அவங்களுக்கு காட்டில் சுற்ற வேண்டியது. இப்போ ஃபார்மருடைய ஃபீல்டுமே வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான டென்ட்டெல்லாம் இருக்காது. அப்போ மழை பெஞ்சாலுமே மழை பெஞ்சாலும் நைட் டைமில் அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த இடத்த பற்றி தெரியலனா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அந்த இடத்துக்கு எப்படியாவது ரீச் ஆகணும் அப்படின்னு. அந்த ரீச் ஆகிற சமயம் அந்த டைம் எடுத்துக்கிறாங்கல்ல, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், அப்போ யானை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போ கடைசியாக அந்த ஜவுளிகிரி இன்சிடென்ட் அதுதான். 5:45 அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இவங்களும் போய் யானை காட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஆனால் அந்த போன டைம் யானை நடந்து போன இடத்துல இவர் குறுக்க இருந்திருக்கிறாரு. அந்த ஹியூமன் கேஷுவாலிட்டி நடந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ யானைகளுக்குள்ளேயே தண்ணி வசதிகள் நம்ம பண்ணித்தரோம். ஒவ்வொரு வருஷமுமே வந்து செக் டேம்ஸ் பண்ணுறோம், பெர்குலேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி டஃப் சிமெண்ட் ஸ்ட்ரக்சரே உள்ளே கட்டி கொடுக்குறோம். நிறைய பேர் பப்ளிக்லேருந்துமே கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி டேங்கர் வச்சு ஒவ்வொரு சம்மர்லேயும் வெயில் காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இனிமேல் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்டீல் வயர் போட்டால் தான் அந்த பிரச்சனைகள் நமக்கு முற்றிலும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் இந்த யானை தாண்ட அகலைகள் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி வேஸ்ட் கிரானைட் ஸ்டோன் வச்சு ஸ்டோன் வால் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த யானை தாண்ட அகலைகள் இருக்கிற பிரச்சனை வந்து மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டிருக்க மண் வந்து திரும்ப ஒரு படிஞ்சிடும். அப்போ இது யானையே வந்து குட்டியை ஹெல்ப் பண்ணி அதுவே தாண்டிடுச்சு. யானை தாண்டிடுச்சு, பின்னாடி குட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அதுவும் தாண்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு யானை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான விலங்கு அப்படிங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குன்னு அது தேடிட்டே வருது. இப்போ நீங்கள் ஃபென்சிங்லேயே பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை கூட இது பண்ணி இந்த இதில் நடந்து போகிற மாதிரி நடந்து போகுது. பிரிட்ஜு கயிறு மேலே நடந்து போகிற மாதிரி அது பாட்டு நடந்து போகுது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் சொல்லுது. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து எந்த செடி கொடிகளுமே இல்லாத வச்சுக்கிட்டா தான் இந்த வயரில் இருக்கிற கரண்ட் வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் ஆகாது. அப்போ தான் நம்ம தொட்டால் எலிஃபென்ட் தொட்டால் வந்து ஷாக் அடிக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ ஸ்டீல் வயர் ரோப் ஃபென்சிங் அவங்க கண்ணத்தாண்டசன் நேச்சர் சொசைட்டின்னு ஒரு NGO-லேருந்து இந்த ஃபென்சிங் வந்து அப்போ இருந்து DFO-வோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ இருந்து இன்ன வரைக்குமே வந்து இந்த ஃபென்சிங்கில் ஒவ்வொரு மாற்றங்கள் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அவருக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை ட்ரை பண்ணுறோம். நம்ம அந்த டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெக்னாலஜியை தூக்கி போட்டுருவாங்க பாதி பேர். ஆனால் அந்த டெக்னாலஜி மேலே என்னென்னலாம் பண்ணால் அந்த டெக்னாலஜியை நம்ம ஃபுல் ப்ரூஃபாக பண்ண முடியும் அப்படின்ட்டு
எவ்ரி நாள் டெய்லியுமே சொல்ல போடலாம் அந்த ஜவுளிகிரியில் என்ன நடக்குது, எலிஃபெண்ட் வந்து அதை ட்ராக்கில் பண்ணிச்சா இல்லையா. ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற மாடல் வந்து ஒரு 5th 6th மாடல்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் 2018-19 தீபக் பிலிகி சார் பீரியடில் அவங்க தீபக் பிலிகி சார் சேர்ந்து இதில் வந்து பண்ணியிருக்கிறதுல இன்றைக்கி ஒரு 5-6 மாடல் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டோம். அப்போ இருந்ததை விட இன்றைக்கி எவ்வளவோ டெவலப் ஆகிட்டு இன்றைக்கி இந்த நமக்கு நாமே திட்டம் கீழே பண்ணியிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபைனல் மாடல்னு சொல்லலாம். பட் நாளைக்கு இதில் இன்னும் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸோ இதில் இந்த இன்ஜினியரிங் வேலையெல்லாம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியெல்லாம் ஆர்சிசி பில்லர் போட்டிருந்தோம், இப்போ வந்து மொத்தமாக வந்து ஸ்டீல்லையே நம்ம பில்லர் போடுறோம். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டெக்னாலஜி வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஜவுளிகிரிலாம் முன்னாடி நம்ம ஃபார்மர்ஸ் போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து கிராப்பே பண்ணுறதில்லை, எல்லாம் தைல தொப்பு தான் போட்டுக்கிறோம், ஏன்னா யானை பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்த ஃபென்சிங் போட்டதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தோம் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்ட்டு. அப்போ வந்து ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ், காய்கறிகள்லாம் நிறைய கல்டிவேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 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 ஓகே வீடியோ போட்டுருக்காங்க. இது வந்து எப்படி அக்டோபரில் நம்ம பார்க்கலாம். அக்டோபரில் பிப்ரவரியில் சாணமாக போட்டதில்லை. சாணமாக நேஷனல் ஹைவேஸில் ஒரு பில்லர் மாதிரி போட்டு மேலே ஒரு கேமரா மாதிரி போட்டுருவோம். அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்து அந்த சென்டரில் பதிவாகுது. நம்ம ட்ரோன் வச்சு யானைகளை வந்து மானிட்டர் பண்ணுறோம். இப்போ இந்த மேலுமலை பக்கத்தில் ஒரு யானை ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா, அது இப்போ ட்ரோன் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த ட்ரோனில் வந்து யானை எங்கே இருக்குங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த பார்வை இது நம்மளால இந்த செவத்து வரைக்கும் தான் பார்க்க முடியும், அவ்வளோதான் எல்லாத்தினாலையும் பார்க்க முடியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், பப்ளிக்காக இருந்தாலும், எந்த யார் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கன்ஸ்டெயின் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்படிங்கும்போது நம்ம டெக்னாலஜியை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது, தொழில்நுட்பத்தை. அப்போ அந்த ட்ரோன் வந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி, ஆள் இல்லாத விமானம். நம்ம ரிமோட்லாம் வச்சு டிவியில் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த டிவிலே பார்க்கலாம். நம்ம ட்ரோனில் நடக்க என்ன தெரியல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ட்ரோனில் என்ன காட்டுதோ அதை வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இப்போ யானை எங்கே இருக்குது, யானைக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கா, அப்போ உடனே அவங்களுக்கு சொல்லி அந்த தகவல் சொல்லி அவங்கள அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நம்ம போக சொல்லி தகவல் சொல்கிறோம். இந்த நைட் டைம்லையும் நம்ம பயன்படுத்துவோம். இது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியும். ஏன்னா அந்த யானையோட உடம்புல இருக்கிற சூடு வந்து அந்த மஞ்சள் கலர் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம போய் நின்னாலுமே அந்த மாதிரி தெரியும். நம்ம ஸ்டாஃப்மே பக்கத்தில் இருக்காங்களா தூரத்தில் இருக்காங்களா அப்படின்னு அந்த ஏரியாவில் பார்க்கலாம். ட்ரோன் எந்த ஏரியாவில் நம்ம விட்டு பார்க்கணுமோ அந்த ஏரியாவில் பார்க்கலாம்.
வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்களா? ஊர் தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க? ஃபோன் வச்சுருக்கிறவங்க, பெரிய ஃபோன் வச்சுருக்கிறவங்களா இந்த குரூப்பில் இருக்கிறீங்களா? எஸ்எம்எஸ் நீங்கள் மொபைல் நம்பர் வாங்கி எஸ்எம்எஸ்க்கு பதிவு பண்ணிக்கணும். யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் பெரிய ஃபோன் வச்சுருக்கோமோ அவங்க எல்லோரும் இந்த குரூப்பில், யார் யாரெல்லாம் வந்து யானை பகுதிகளில் இருக்கிறாங்களோ அவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட 60-70 குரூப் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த குரூப்பில் வந்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் தான் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி மக்கள் பப்ளிக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் இல்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் மெசேஜ் வந்துடும். நம்ம இந்த உங்களுக்கு ஃபோனில் வந்து காசு தீர்ந்துச்சு, காசு போடுங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மெசேஜ் வருது இல்லையா? ஓகே மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனச்சரகத்தில் யானைகள் தடுத்ததுக்காக வனத்துறை அதிகாரிகள் வந்து 8 அடி உயரம் கொண்ட 25 mm ரோப் போட்டு வேலி அமைந்துள்ளது. இதில் வந்து 8 அடியிலேருந்து 12 அடி உயிர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் கணேஷ் ரெட்டி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சட்டமன்றம் கூட்டம் நடக்கும்போது ஒரு முறை வச்சிருந்தோம். இதுக்கு ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஐயா அவர்கள் இது 12 அடிக்கு உயிர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருப்பாரு. இதில் வந்து ஜவளகிரி வனச்சரகத்தில் பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் பக்கத்தில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரையல் பார்க்கறதுக்கு இப்போ போட்டிருக்கிறாரு. இதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு கர்நாடகா மாநிலத்திலேருந்து ஒரு குழு, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு குழு சேர்ந்து ஒரு 70 பேர், நம்ம கிருஷ்ணகிரி வனத்துறை அதிகாரி அம்மா மிஸ் கார்த்திகேயனி அவர்கள், கர்நாடகா மாநிலத்துக்கு சேர்ந்த பன்னீர்கட்ட வன சரணாலயத்திலேருந்து பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆய்வு செஞ்சு இந்த வேலி அமைத்தா விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கு, விவசாயிகள் பாதுகாப்பாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிறீங்க. இது வந்து ஜவளகிரி வனச்சரகமே ஒன்றே கிடையாது, தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் சொல்லுறதுக்கு விரும்புகிறேன். ஏனென்றால் வனப்பகுதி கொண்ட ஒரு மாவட்டமாகும். அதில் வந்து 2 வன உயிரின சரணாலயங்கள் இருக்குது. காவேரி வடக்கு, காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயங்கள். முக்கியமாக நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா யானைகள் வந்து பனர்கட்டாலேருந்து ஒவ்வொரு வருஷமும் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயத்துக்கு வந்துட்டு அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒசூர் வனக்கோட்டத்தில் இருந்துட்டு திரும்ப பிப்ரவரி மாதம் பனர்கட்டா நேஷ்னல் பார்க்குக்கு போகிறது ஒவ்வொரு வருஷமாக வழக்கமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக யானைகளை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு, ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு வெளியில் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம நிறைய தடுப்பு நடவடிக்கைகள் பண்ணியிருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து யானை தாண்டா அகழிகள், எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சுன்னு சொல்லக்கூடிய யானை தாண்டா அகழிகள் பண்ணியிருக்கிறோம். தொங்கும் வகையிலான மின்வேலிகள் பண்ணியிருக்கோம், ஹேங்கிங் சோலார் ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீல் வயர் ரோப்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக, சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒசூர் வனக்கோட்டத்தில் ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டீல் வயர் ரோப் ஃபென்ஸு அது வந்து யானையுடைய ஒரு அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய பலத்தை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபென்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபென்ஸ் வந்து 2019-20 முதுமலை சரணாலயத்தில் அங்கே இருக்கிற கும்கி யானைகளை கொண்டு நம்ம ட்ரையல் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே வைல்டு எலிஃபென்ட்ஸ் மூலமாக எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஜவளகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணோம். கேமரா ட்ராப்ஸ் வச்சு நம்ம பதிவு பண்ணோம் எந்த அளவுக்கு வைல்டு எலிஃபென்ட்ஸ் அந்த ஸ்டீல் வயர் ரோப்பை டேக்கிள் பண்ண முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணோம். அது மாதிரி இந்த கடந்த ஒரு 4 வருஷமாகவே அந்த ஸ்டீல் வயர் ரோப் ஃபென்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்டேஷன், இன்னோவேஷன் சின்ன சின்னதாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 2023-24 நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒரு 30 லட்சம் நம்ம கலெக்ட் பண்ணி என்ஜிஓ மூலமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1.2 crores கிட்டத்தட்ட 1.5 crores 5 கிலோமீட்டர் ஸ்டீல் வயர் ரோப்புக்கு ஃபண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒர்க் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு 350 மீட்டருக்கு ஜவளகிரி காப்புக்காட்டில் நம்ம ஒரு
ஃபென்ஸ் இதே ஸ்டீல் ஒயர் ரோப் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணோம். நேற்று ஒரு மனித உயிரிழப்பு ஜவளகிரியில் நடந்ததை ஒட்டி இன்டர்ஸ்டேட் அந்த பக்கம் இருக்கிற பனர்கட்டா, ராம்நகர், பனர்கட்டா பெங்களூர் அர்பன், இந்த 3 டிவிஷன், கர்நாடகாவுடைய இந்த 3 டிவிஷன், நம்மளுடைய டிவிஷனில் இருக்கிற ஜவளகிரி ரேஞ்சு, தென்கனிக்கோட்டை ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸு, ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு 20-25 பேர் வந்து நம்ம ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். அதில் மேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே எலிஃபெண்ட் ட்ரைவ் பண்ணால் அந்த பக்கம் பனர்கட்டாவில் எங்கே போகும், அங்கே ட்ரைவ் பண்ணால் இங்கே எலிஃபெண்ட் எப்படி வரும், ப்ராப்ளமேட்டிக்கான சில பிரச்சனைக்குரிய யானைகள் இருந்தது அப்படின்னா அது சம்மந்தமான தகவல்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டர்ஸ்டேட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஜவளகிரி ரேஞ்ச் ஸ்டாஃபும் இருக்கிறாங்க, பனர்கட்டா ரேஞ்ச் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, பனர்கட்டா டிவிஷன் டிசிஎஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. தகவல் பரிமாற்றத்திற்காக ஹியூமன் கேஷுவாலிட்டி, மனித உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்காக அந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நேற்று அந்த மீட்டிங்குடைய ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஸ்டீல் வயர் ரோப்புடைய ஒரு இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனோம். 350 மீட்டர் ஜவளகிரி காப்புக்காட்டில் பண்ணியிருக்கிறது. அதனுடைய 5 கிலோமீட்டர் வந்து ரியல் டைமில் நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா தென்கனிக்கோட்டை ரேஞ்சில் ஐயூர் பகுதியில் பண்ண போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகத்தில் புதிதாக அமைந்துள்ள 25 mm கொண்ட ஒரு ரோப் இரும்பு வேலி காட்டுக்காக போட்டிருக்கிறாரு. அது யானைகள் வெளியிலே வராமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு வந்து சட்டமன்ற குழு நடக்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அது வந்து 8 அடியிலேருந்து ஏற்கனவே இருந்தது 8 அடி, அது 4 அடி அதிகமாக 12 அடிக்கு உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது ஏற்றுக்கொண்ட முதல்வர் அது இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது முதல் முறையாக வந்து தளி ஜவளகிரி வனசரகத்தில் வந்து பாளையம் என்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இப்போ ட்ரையல் பார்க்குறதுக்கு போட்டிருக்காரு. இது வந்து
அவங்க போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கும்பு யானையை கொண்டு வந்து அந்த யானை கையில் தள்ளி வைக்கிறார். இது யானை வந்து மிதித்து வெளியில் வருமா வராதா அப்படின்னு பார்த்து தான் போட்டு அந்த மாதிரி யானை கொண்டு வந்து அங்கே ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கிறாரு. இதுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக ஒரு குழு நேற்று மாலை 7 மணி அளவில் 6:30லேருந்து 7 மணி அளவில் நடுவில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக ஒரு குழு, கர்நாடகா மாநிலத்திலேருந்து ஒரு குழு, ஒரு 30 பேர் கொண்ட ஒரு குழு, இங்கே ஒரு 40 சுமார் ஒரு 70 பேர் ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக தலைமை தாங்கிய நம்ம மிஸ் கார்த்திகேயனி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை தலைமையிலே நடந்தது. இதுக்கு அப்படி சொல்லும்போது யானைகள் வந்து காட்டிலேருந்து வெளியிலே வராமல் இருக்கிறதுக்கு இது போட்டிருக்காரு. இது இந்த வருஷம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சுமார் 25லேருந்து 30 பேர் வந்து யானை மிதித்து செத்திருக்கார் விவசாயிகள். இது எல்லாமே கண்ட அரசாங்கம் வந்து உடனடியாக இது வேலை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு வந்து உயிர் சேதாரம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லா விவசாயிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது கிருஷ்ணகிரி மாவட்டமே கிடையாது, தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி இரும்பு வேலி போட்டு அமைத்து கொடுத்தா எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள் உயிர் காப்பாற்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இல்லாத யானைகள் வந்து அடிக்கடி வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆழ்கிணறு போட்டிருந்தார், சோலார் போட்டு தண்ணி விட்டு தொட்டி கட்டி விட்டிருந்தார். இந்த 10 ஆண்டுகள் நடுவில் வந்து எதுவுமே போடாத அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணியிருந்தனால வந்து உயிர் சேதாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் வந்து இப்போ வந்து இதுதான் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பில் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சுருந்தா இது வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. இதே போல தமிழகம் முழுவதும் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் BK கணேஷ் ரெட்டி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க.